ஏனை மாமுகனே விநாயகனே அனதினமும் தொழுதிட அன்பர் பண்கினில் இன்பமானவனே மான ஏந்திய சிவன் பாலா மங்கையேன்ற அருள் சீலா மதனம் எனகரே என விளங்கிய மணியும் அரகர சரணம் சிவ சிவா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி 14/7/2025 திங்கட்கிழமை. இன்று சதுர்த்தி இரவு 12 மணி வரை விநாயகப் பெருமானை வழிபட மிகவும் சிறப்பான நாள். இன்று விநாயகரையும் முருகப்பெருமானையும் சிவனையும் பிரார்த்தனை செய்தால் குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் காலை 6:49 வரை, பிறகு சதயம். இன்றைய நேத்திர 2, ஜீவன் 1, 60 நாளிகை சித்த யோகம். இன்று சுபமுகூர்த்த நாள், சங்கடகர சதுர்த்தி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிறகு 9 மணி வரை, 10:30 வரை. இன்றைய குளிகை பகல் 1:30 முதல் 3 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு. பரிகாரம் பால் காலை 9:12 வரை வாரசூலை உள்ளது. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். ஒவ்வொரு ராசியில் அவர் சார்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். அவர்கள் எடுத்து காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும். தெய்வ வழிபாடு, சுபகாரிய பேச்சு, வீடு மனை சம்பந்தப்பட்ட தொழில் வர்த்தக சம்பந்தப்பட்ட வகையில் மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று கவனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடன் பணிபுரிபவர்கள் அல்லது வேலை செய்யும் இடத்தில், வர்த்தகம் செய்யும் வாடிக்கையாளர்களிடம், குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அடிக்கடி ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தன் வார்த்தையை மிகவும் குறைத்து கொள்வது இன்றைய நாளில் மிகவும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வருவாய் கைக்கு வந்து சேரும். தொழில் வர்த்தகம் அனைத்திலும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் எச்சரிக்கை, கவனம் தேவை. வீண் சிக்கல்கள், பிரச்சனைகள், தன் பொருள் எங்கு வைத்தோம் என்று மறதி ஏற்படும். சிறு சிறு சிக்கல்கள் வரும். வாக்குவாதத்தை மிகவும் குறைத்து கொள்வது நன்று. தன் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு கவனத்தோடு இருப்பது நன்று. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், சர்வ காரிய ஜெயம், எண்ணம் ஈடேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் பொறுமை, நிதானம், பக்குவத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் தானாகவே நடக்கும். தான் அவசரப்பட்டு தன் காரியத்தில் சிக்கலை ஏற்படுத்தாமல் பொறுமையோடு இருப்பது நன்று. நடுநிலையான நாள் இன்றைய நாள். புனர்பூசணம் நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சக ராசியிலும், புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு நல்லோர் சந்திப்பு, காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம் ஏற்படக்கூடிய நாள். எண்ணம் ஈடேறும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். பூசம்
கடகராசியிலும் அனுசம் விருச்சிக ராசியிலும் உத்தரட்டாதி மீன ராசியிலும் பிறந்தவர்கள் நேற்றைய நாளில் மன சிக்கல் பிரச்சனை தோய்வுகள் அனைத்தும் விலகி இன்றைய நாளில் ஓரளவுக்கான நன்மைகள், எடுத்த காரியத்தில் சிறு சிறு வெற்றி கிடைக்கும். நிதானம், பெரிய அளவுக்கு லாபம் இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான சிக்கல் பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள். ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். மன சங்கட்டங்கள், மன உளைச்சல் ஏற்படும். எதிலையும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் என்னுடைய யூடியூப் சேனலில் தினசரி ராசி பலன், தெய்வீக அமைப்பு, தெய்வ காரியம், பொது கருத்துகள், ஆண்டு பலன், குரு சனி ராகு கேது பயிற்சி பலன் அனைத்தும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். நீங்கள் அனைவரும் அதை கண்டுகளித்து அதுக்கான பலன்களை, அதில் உள்ள நிறை குறைகளை சுட்டிக்காட்டி எனக்கு என்னுடைய ஆதரவு கொடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.